மருத்துவமனையின் கார் நிறுத்துமிடத்தில் டபுள் பார்க்கிங் செய்ததால் தனது கார் கண்ணாடியை உடைத்த நபரை கண்டுபிடிக்க சமூக வலைத்தளவாசிகளின் உதவியை நாடிய பெண்ணுக்கு ஏச்சும் பேச்சுமே பதிலாக கிடைத்துள்ளது. கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றிய அப்பெண் அதற்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க உதவுமாறு இணையவாசிகளை கேட்டுக்கொண்டார். காஜாங் மருத்துவமனையில் நவம்பர் 11ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு டபுள் பார்க்கிங் செய்திருந்ததை ஒப்புக்கொண்டவர் தன் கார் கண்ணாடியை உடைத்தவரை யாராவது பார்த்திருந்தாலோ அல்லது டேஷ்கேம் வீடியோ பதிவை வைத்திருந்தாலோ கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை. அப்பெண் மீது அனுதாபப்படுவதற்கு பதிலாக வலைத்தளவாசிகள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர். டபுள் பார்க்கிங் செய்து உங்கள் பக்கம் தவறை வைத்துக் கொண்டு கண்ணாடி உடைத்தவரை தேடினால் எப்படி என கருத்துகள் குவிகின்றன. அப்படியே டபுள் பார்க்கிங் செய்திருந்தாலும் கைபேசி எண்ணையாவது காரில் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கலாமே என ஒருவர் கேட்க, கைபேசி எண் எழுதி வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அழைத்தால் எடுக்கவில்லை என்றும் மற்றொருவர் பதிவிட்டிருந்தார். மற்றவர் மீது பழி போடுவதை விடுங்கள், உங்கள் செயலுக்கு நீங்களே பொறுப்பு என இன்னொரு வலைத்தளவாசி கருத்து தெரிவித்துள்ளார்.